எல்லோருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி செய்திகள். தற்போது ஜிஎஸ்டி போர்ட்டல் B2B மற்றும் B2C HSN சம்மரி HSN கோடு கேட்பதால் பெரும்பாலான தமிழ்நாடு ஜிஎஸ்டிபிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் GSTR 1 ஃபைலிங் செய்வதில் தாமதம் ஏற்படுகிறது. அதே போன்று அகில இந்திய அளவிலும் GSTR 1 சம்மரி கேட்பதால் B2C மற்றும் B2B பையர் டு பையர் மற்றும் பையர் டு கன்சியூமர் ஆகியவற்றில் HSN கோடு தனியாக ஏற்ற வேண்டும் என்று சொல்லி உடனடியாக இந்த மாதத்திலேயே ஜிஎஸ்டி போர்ட்டல் GST நெட்வொர்க் அப்டேட்ஸ் என்ற பெயரில் அடாவடித்தனம் செய்வது எந்த வகையில் நியாயம்? கேட்பதற்கு ஆளில்லை என்பதால் இவர்கள் இப்படி தொடர்ந்து வரி தொழிலை நசுக்குகிறார்கள். இனிமேல் இவர்களுக்கு வேலை செய்வது என்பது குதிரை கொம்பாகத்தான் இருக்கும் போல் தெரிகிறது. இனிமேல் வரி தொழில் செய்வது என்பது முழுக்க முழுக்க சில்லறை வணிகம் செய்யக்கூடிய வணிகர் சங்கங்கள் தான் இது போன்ற கோரிக்கைகளை அரசாங்கத்திடம் எடுத்து செல்ல வேண்டும். ஜிஎஸ்டி கவுன்சில் முறையாக பரிந்துரை செய்யப்படும் ஜிஎஸ்டி சட்ட மாற்றங்கள் மட்டுமே அமல்படுத்தப்படும் என்று இருக்கும்போது ஜிஎஸ்டி போர்ட்டல் GST நெட்வொர்க் தாமாக முன்வந்து மாற்றங்கள் என்ற பெயரில் சில்லறை வணிகத்தை சிதைப்பது, வரித்துறையை நசுக்குவது, தொடர்ந்து தாமத கட்டணம் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவர்கள் செய்வது என்பது மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது வரக்கூடிய நாட்களில் நன்றாக தெரியும். காரணம், அதிகமாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஜிஎஸ்டி பதிவு பெற்ற சில்லறை வர்த்தகம் தான் அதிக அளவில் இருக்கிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட 1,35,00,000 இவர்கள் இன்வாய்ஸ் என்ற பெயரில் பிலோ 5 crores விட்டுவிட்டு எபோவ் 5 crores வரைக்கும் 5 கோடிக்கு மேல் உள்ளவர்கள் இன்வாய்ஸ் கட்டாயப்படுத்தி விட்டார்கள். ஆனால் பிலோ 5 crores அதற்கு உடனடியாக இந்த மாதிரி மாற்றங்கள் என்ற பெயரில் ஜிஎஸ்டி போட்டு நடந்து கொள்வது என்பது முகம் சுளிக்க வைக்கிறது. இவற்றுக்கு உடனடியாக வரி ஆலோசகர் சங்கம், GSTபிக்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கடிதங்கள் மூலம் நமது கஷ்டங்களை, நமது பிரச்சனைகளை, நமது சங்கடத்தை, நமது பொருளாதார இழப்பை, மன உளைச்சலை உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு தமிழ்நாடு மாநில GST அதிகாரிகள் மற்றும் மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்கா அதிகாரிகள், அகில இந்திய GST அதிகாரிகள் மௌனம் காப்பது வேதனை அளிக்கிறது. நாங்கள் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், ஆனால் இந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் என்பது மிக மோசமான பின் விளைவுகளை ஏற்படுத்தும். இதற்கு வரக்கூடிய நாட்கள் மிக பிரச்சனைகள் என்பது GST போர்ட்டலில் தொல்லைகள் அதிகமாக இருக்கிறது. தயவு செய்து உடனே நடவடிக்கை எடுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.